மெதுவாக அந்த கரப்பாம்பூச்சி பக்கத்தில் வந்து அதை அப்படியே பிடித்து அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே தூக்கி எறிந்து விட்டார். அந்த கரப்பாம்பூச்சி அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினது என்ற உடனே அந்த ஹோட்டல் முழுவதும் நிசப்தமாக இருந்தது. அந்த ஹோட்டல் அமைதியாக இருந்தது. திரும்பவும் அந்த ஹோட்டலில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சாப்பிடுவதற்கு ஆயத்தமானார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்கும் போது பரலோகத்திலும் இவ்விதமாக மிகவும் பரிசுத்தமாக அமைதலாக இருந்த ஆச்சரியமான அந்த பரலோகத்திலே அந்த பிரதான தூதனாகிய லூசிபர் ஒரு பெரிய கழகத்தை பரலோகத்தில் உண்டாக்கினான். பரலோகம் முழுவதும் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. அநேக தூதர்கள் தேவனோடும் அதிலே மற்ற தூதர் எல்லாரும் லூசிபரோடும் சேர்ந்து கொண்டு பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு கூச்சலும் குழப்பமும் அங்கே ஏற்பட்டது. காரணம் யார் என்றால், அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த தூதனான லூசிபர். லூசிபர் ஏன் பரலோகத்திலே கலகத்தை உண்டாக்கினான் என்றால், இந்த லூசிபருடைய அல்லது இந்த சாத்தானுடைய உள்ளத்திலே 5 விதமான விருப்பங்கள் அவனிடத்திலே காணப்பட்டது. பரிசுத்த வேதத்திலே இந்த சாத்தானுக்கு 5 விருப்பங்கள் இருந்ததாகவும், அந்த 5 விருப்பங்களை நம்முடைய தேவன் நிறைவேற்றாமல் போனதினாலே, அந்த 5 விருப்பங்களை அவனுக்கு ஆண்டவர் செய்யாமல் போனதினாலே அவன் பரலோகத்திலே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 14வது அதிகாரத்திலே நாம் இந்த லூசிபருடைய விருப்பம் என்ன, அவனுடைய ஆசை என்னவாக இருந்தது, பரலோகத்தில் ஏன் ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிற்று, ஏன் பரலோகத்திலிருந்து லூசிபர் இந்த தாழ்ந்த பூமிக்கு தள்ளப்பட்டு போனான் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மிக அற்புதமாக ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன். முதலாவதாக சாத்தானுக்கு இருந்த, லூசிபருக்கு இருந்த முதல் விருப்பம் என்னவென்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இரண்டாவது சாத்தானுடைய விருப்பம் என்னவென்றால், மிக அற்புதமாக ஏசாயா பக்தன் சொல்லுகிறான், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்பது சாத்தானுடைய லூசிபருடைய 2வது விருப்பமாக இருந்தது. வனப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். 3வது அவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவனுடைய ஆசை பரலோகத்திலே, அவனுடைய மனதிலே, அவனுடைய இருதயத்தில் இருந்த ஆசை என்னவென்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வனப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்பது அவனுடைய 3வது விருப்பமாக இருந்தது. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். ஏசாயா 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு இருந்த 4வது விருப்பம் என்னவென்றால், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று சொன்னான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. 5வது சாத்தானுடைய விருப்பம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். எத்தனை விருப்பங்கள்? சாத்தானுக்கு 5 விருப்பங்கள் அவனுடைய இருதயத்திலே இருந்தது. இந்த 5 விருப்பங்களை பரலோகத்திலே அவனுக்கு அந்த விருப்பம் ஏற்பட்டது. அந்த விருப்பத்தை தேவன் சாத்தானுக்கு நிறைவேற்றாமல் போனபடியினாலே, அதுல ஒரு விருப்பம் கூட அவனுக்கு நிறைவேறாததினாலே பரலோகத்திலே மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கினான். பரலோகத்திலே மிகப்பெரிய குழப்பத்தை
அவன் உண்டாக்கினான். தன் பக்கம் அநேக தூதர்களை இழுத்து கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் சற்று கர்த்தருடைய வேதத்திலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று, அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு இருந்த விருப்பம் என்னவென்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன் என்பது அவனுடைய முதல் விருப்பமாக இருந்தது. இரண்டாவது விருப்பம், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்பது இரண்டாவது விருப்பம். மூன்றாவது அவனுடைய விருப்பம், ஆசை என்னவென்றால், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பள்ளத்திலே வீற்றிருப்பேன் என்பது மூன்றாவது விருப்பம். நான்காவது அவனுடைய விருப்பம், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்பது அவனுடைய நாலாவது விருப்பம். ஐந்தாவது அவனுக்குள்ள இருந்த விருப்பம், உன்னதமான பிள்ளைகளை கொண்டு இந்த ஒவ்வொரு விருப்பமும் இந்த சாத்தான் இந்த லூசிபருக்குள்ள ஏற்பட்டதே. இந்த ஒவ்வொரு விருப்பத்திற்கும் அர்த்தம் என்ன என்பதையும், இந்த விருப்பம் எதனால் நிறைவேற்றப்படவில்லை என்பதையும் நாம் கர்த்தருடைய வேதத்திலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். சாத்தானின் 5 விருப்பங்கள், 5 பெரிய விருப்பங்கள் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அவனுடைய விருப்பம் என்னவென்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன் என்பது அவனுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. அப்படியானால் அவன் வானத்துக்கு ஏறுவேன் என்று அவன் விருப்பப்பட்டானே, அந்த விருப்பம் தான் என்ன என்பதை 1, 2, 3 வசனங்கள் மூலமாக நாம் சிந்தித்து, அடுத்து 4 அவனுடைய விருப்பங்களையும் அதுக்குரிய அர்த்தத்தையும் நாம் படித்து, இந்த நாள்ல பிரியமானவர்களே, இந்த விருப்பங்கள் ஏன் நிறைவேற்றப்படவில்லை, பரலோகத்தில் இந்த சாத்தானுடைய விருப்பம் ஏன் ஆண்டவர் இந்த விருப்பங்களை நிறைவேற்றவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அவன் சொன்னான், தன் இருதயத்தில் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். வானத்துக்கு ஏறுவேன் என்றால் என்ன? சங்கீதம் 89வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 89வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானத்துக்கு மேலாக ஏறுவேன் என்ற என்ன அர்த்தம்? துதிகளுக்கு மேலாக அவன் இருக்க வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். அப்படியானால் நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன் என்ற என்ன? பரலோகத்திலே அப்பம் என்னவென்றால், வானத்துக்கு ஏற வேண்டும். அப்படி என்ன அர்த்தம்? எல்லா துதியும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வானங்கள் அவருடைய அதிசயங்களை துதிக்கிறது. அப்படியானால் நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன் என்ற என்ன அர்த்தம்? எல்லாரும் என்னை துதிக்க வேண்டும், எல்லாரும் என்னை போற்ற வேண்டும். இந்த விருப்பம் எவ்வளவு ஆச்சரியமான விருப்பம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த விருப்பம் அவனுக்குள் வந்தது என்றால், அந்த கோடாகோடி தூதர்கள் எல்லாரும் கர்த்தரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த லூசிபருடைய உள்ளத்தில் என்ன தோன்றினது என்றால், வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த துதி எனக்கு கொடுக்கப்பட வேண்டும், இந்த துதிக்கு நான் பாத்திரராக இருக்கிறேன். பரிசுத்த வேதம் சொல்கிறது, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரர் ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே, வேற யாரும் துதிக்கு பாத்திரர் அல்ல. அல்லது சாத்தானுடைய இருதயத்தில் அல்லது லூசிபனுடைய இருதயத்தில் என்ன ஆசை இருந்தது என்றால், என்ன விருப்பம் இருந்தது என்றால், எல்லோரும் அவனை துதிக்க வேண்டும், அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிருஷ்டிக்கப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்ட அந்த பிரதான தூதன் லூசிபர், அவன் உள்ளத்திலே ஒரு விருப்பம் வந்தது. எல்லாரும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் நினைத்தான், எல்லாரும் என்னை துதித்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். எனக்கு அன்பானவர்களே, இது அவனுடைய முதலாவது விருப்பம். இந்த வானத்துக்கு ஏறுவேன் என்பது 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று துதி, இரண்டாவது சங்கீதம் 96வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
கர்த்தர் பெரியவரும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். வேறு யாரும் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரே அல்ல. ஆனால் சாத்தான் எண்ணினான், எல்லோரும் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், எல்லோரும் எனக்கு துதி கனம் மகிமை செலுத்த வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே பெரிய ஆசை. அந்த ஆசை பரலோகத்தில் நிறைவேற்றப்படவே இல்லை. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50வது சங்கீதம் 6வது வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. வானத்துக்கு ஏறுவேன் என்ற என்ன அர்த்தம் என்றால், வானத்துக்கு ஏறுவேன் என்பதற்கு இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார், அவர் நியாயாதிபதி. இப்பொழுது சாத்தான் உள்ளத்திலே அவன் நினைத்தான், நான் அந்த நியாயாதிபதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி, தேவன் ஒருவர் தான் நியாயாதிபதி. இப்போ இவனுடைய உள்ளத்தில் தோன்றினது, நான் துதிக்கு மாத்திரம் பாத்திரனாக இருக்கக்கூடாது, நான் நியாயாதிபதியாகவும் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விருப்பம் பாருங்கள் இந்த லூசிபருடைய உள்ளத்துல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 7வது சங்கீதம் 11வது வாக்கியத்துல நாம் வாசிக்கிறோம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, தேவன் ஒருவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவர் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த நியாயாதிபதி என்கிற அந்த ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு நாட்டம் அவனுக்குள்ள இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியும் நியாயம் தான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு ஆதாரம். அந்த ஆதாரம் எனக்கு வேண்டும் என்று எண்ணினார். வாசியுங்கள் சங்கீதம் 97 2வது சங்கீதம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதி நியாயம் தான் அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம். இப்போ சாத்தானுடைய லூசிபருடைய விருப்பம் என்னவென்றால், அந்த நீதி நியாயம் அவனுடைய ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று அவனுக்குள்ள விருப்பப்பட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று வானத்துக்கு ஏறுவேன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எனக்கு அன்பானவர்களே, துதிக்கு நான் பாத்திரராக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். துதிக்கு பாத்திர நம்முடைய தேவன் மாத்திரமே. இரண்டாவதாக, வானத்துக்கு ஏறுவேன் என்றால் அவர் நீதி நியாயம் உடையவராக இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அதுவே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். மூன்றாவதாக, இந்த வானத்துக்கு ஏறுவேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை பாருங்கள். சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் என்னவென்றால், நான் வானத்துக்கு ஏறுவேன் என்றால் அவருடைய மகிமை, அந்த மகிமை எனக்கு வர வேண்டும் என்று லூசிபர் எண்ணினான். வானத்துக்கு ஏறுவேன் என்றால் மகிமை, அந்த மகிமை அவர் ஒருவருக்குத்தான் மகிமை. பிரியமானவர்களே, சங்கீதம் 72வது சங்கீதம் 19வது வாக்கியத்தை பாருங்கள். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமை பொருந்திய நாமம். அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருந்தார். பரலோகத்திலே இன்றைக்கும் எல்லா மகிமைக்கும் நம்முடைய தேவாதி தேவனே எல்லாவற்றுக்கும் பாத்திரமாய் இருக்கிறார். இப்பொழுது சாத்தான் நம்முடைய உள்ளத்திலே லூசிபர் நினைத்தான், அந்த மகிமையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மகிமையை நான் அடைய வேண்டும் என்று அவன் விரும்பினான். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையை, இந்த நீதி நியாயத்தை, இந்த துதியை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததுதான் அவனுடைய முதலாவது விருப்பமாக இருந்தது. அதுதான் நான் வானத்துக்கு ஏறுவேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக, சாத்தானுக்குள் இருந்த அவனுடைய விருப்பம், வாஞ்சை, ஆசை என்னவென்றால், இரண்டாவது அவனுடைய விருப்பம், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என்றால் என்ன? நியாயாதிபதியாக. தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றால் என்ன? எனக்கு அன்பானவர்களே, எபிரேயர் 3வது அதிகாரத்திலே நாம் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதில் கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல
மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் மகிமைக்கு பாத்திரராக அவர் இருக்கிறார் என அன்பானவர்களே. ஆகினாலே அவர் மகிமை பொருந்தவர்களாக இருக்கிறார். இப்பொழுது இரண்டாவது அவனுடைய விருப்பம் என்னவென்றால், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வைப்பேன் என்று அவன் சொன்னதுதான். என்னாகமும் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல. இப்பொழுது நட்சத்திரங்களுக்கு மேலாக என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமத்திலே நட்சத்திரங்கள் என்று யாரை குறித்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த லூசிபருக்குள்ள இருந்த விருப்பம் மிக ஆச்சரியமான விருப்பம் பிரியமானவர்களே. இந்த பரலோகத்திலே அவனுக்கு இந்த விருப்பம் இருந்ததுனால்தான் அவன் பரலோகத்தில் இருந்து இந்த தாழ்ந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கு நாம் ஆச்சரியமான சத்தியத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நம்முடைய விருப்பம் என்னவென்றால், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்த. நட்சத்திரங்களுக்கு மேலாக என்றால் என்ன? என்னாகும் 24வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். நட்சத்திரம் யார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சாத்தான் தன் இருதயத்திலே எண்ணினான், இருதயத்திலே விருப்பப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே இன்னொரு நட்சத்திரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலே கொடான கோடி தூதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது யாக்கோபிலே தோன்றின நட்சத்திரம் என்று சொல்லுகிறது. இப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே பரலோகத்தில் இருக்கிற அந்த கொடாக்கொடி தூதர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறதை பாருங்கள். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து, இந்த சாத்தானை குறித்து லூசிபரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் வானத்தின் நட்சத்திரங்கள். அப்படியானால் வானத்தின் நட்சத்திரம் என்றால் தூதர்கள் கூட்டம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வானத்தின் நட்சத்திரங்கள் மூன்றில் ஒரு பங்கை இந்த சாத்தான் என்ன செய்து விட்டான் என்றால், அவனோடு கூட இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட பொழுது இந்த சாத்தானுடைய இந்த கலகத்திற்கு சம்பந்தப்பட்ட, அவனோடு கூட கலகம் பண்ணின, அவனோடு கூட சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணின ஒரு கூட்ட தூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படினால் இந்த தேவ தூதர்களுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஆச்சரியமான விருப்பம் இந்த லூசிபருடைய விருப்பம், நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதா? மூன்றாவதாக இந்த லூசி, நான் வேகமாக செல்ல காரணம் என்னவென்றால், இந்த விருப்பம் ஒன்றும் அவனுக்கு நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இந்த விருப்பம் அனைத்தையும் இந்த கடைசி நாட்களிலே எனக்கு அன்பான யாருக்கு ஆண்டவர் இந்த விருப்பத்தை கொடுக்க விரும்புகிறார்? இந்த விருப்பம் சாத்தானுக்குள் இருந்தது. அந்த விருப்பத்திற்கு அவன் பாத்திரனாக இருக்கவில்லை. ஆனால் இந்த விருப்பத்தை ஆண்டவர் யாருக்கு நிறைவேற்றி கொடுத்தார்? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்பொழுது மூன்றாவது விருப்பம், அவனுடைய இருதயத்தில் தோன்றின மூன்றாவது விருப்பம், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்பது அவனுடைய மூன்றாவது விருப்பம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதம் என்றால் என்ன? வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், அங்கு நான் இருக்கணும், அங்கு நான் வீற்றிருக்கணும் என்பதே அவனுடைய விருப்பம், வாஞ்சை. சங்கீதம் 48வது சங்கீதம் 2வது வாக்கியத்தை பாருங்கள். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இந்த வடபுறங்களில் உள்ள கூடம், பர்வதம் என்னவென்றால் அது மகாராஜாவின் நகரம். அது மகாராஜாவின் நகரம். அது எருசலேம், பரம எருசலேம் நகரம். அங்கே எனக்கு அன்பானவர்களே,
சர்வ பூமியின் மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது. அது மிக அழகான ஸ்தானமாய் வடிப்பான ஸ்தானமாய் இருக்கிறது. அது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி நிரம்ப இருக்கிறது. அது மகாராஜாவினுடைய நகரமாய் இருக்கிறது. அங்கே நான் வீட்டிருக்க வேண்டும் என்று சாத்தான் லூசிபர் தனக்குள்ளே விருப்பம் கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விருப்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதா? அவன் விருப்பம் என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா? பரலோகத்திலே ஏன் பெரிய கலகம் உண்டானது என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஏன் சாத்தான் அந்த கலகத்தின் நிமித்தமாக இந்த தாழ்ந்த பூமிக்கு தள்ளப்பட்டான் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவனுக்குள்ள 5 பெரிய விருப்பம், ஆசை அவனுக்குள்ள இருந்தது. அந்த ஆசை ஒன்றும் ஆண்டவர் நிறைவேற்றவில்லை. ஏனென்றால் அந்த ஆசை, அந்த விருப்பம் முழுவதும் அது தேவனுக்குரியதை எடுக்க வேண்டும் என்று நினைத்ததுனாலே, உள்ளத்தில் தோன்றினதுனாலே அது ஒன்றும் அவனுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாம் அறிகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வடபொருளில் உள்ள ஆராதனை கூடத்தின் பருவத்தில் வீட்டில் சொன்னானே, அதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு சாத்தான் இயேசுவை சோதிக்க வந்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை யாருக்கு செய்யப்பட்டது என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே ஆராதனை இருந்தது. அங்கே தேவாதி தேவனுக்கு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராதனை பர்வதத்திலே, அந்த வடிவமான அந்த ஸ்தலத்திலே, அது மகாராஜாவுடைய நகரம். அங்கே ஆராதனை வேளையிலே தான் அங்கே வீட்டிருக்க வேண்டும், எனக்கு எல்லாரும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே விருப்பப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர் எல்லாரும் நம்முடைய கர்த்தரை தொழுது கொண்டார்கள். எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். எல்லா தூதர்களும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஆனால் இந்த சாத்தான் எந்த லூசிபர் நினைத்தான் என்றால், இந்த வணக்கத்திற்குரியவன் நானாக இருக்க வேண்டும், எல்லாரும் என்னை தொழுது கொள்ள வேண்டும், என்னை பணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீட்டிருக்க வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விருப்பம் பரலோகத்திலே சாத்தானுடைய லூசிபருடைய உள்ளத்திலே அது தோன்றினது. 4வதாக அவனுடைய விருப்பம் என்னவென்றால், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். அது என்ன மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமாக நாம் இந்த சாத்தான் இந்த லூசிபருடைய உள்ளத்திலே அவன் என்னவாக வேண்டும் என்று விரும்பினான் என்பதை நாம் ஒவ்வொன்றாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 4வதாக, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னானே, அது என்ன? எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களுக்கு மேலாக ஏறுவேன் என்று சொன்னாரே, என்ன அர்த்தம் என்றால், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாத சகலமும் இருக்கிற அந்த உன்னதமான அந்த மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே நான் இருக்க வேண்டும். உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு உரிதாக இருக்க வேண்டும். நான் அவைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஆச்சரியமான அர்த்தம் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்றால், உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிறது. அதற்கு சொந்தக்காரனாக அதை நான் கொடுக்க வேண்டும். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் என்னிடத்திலிருந்து மக்களுக்கு போக வேண்டும், என்னிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு போக வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே விரும்பினான், ஆசைப்பட்டார். இது ஒன்றும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. 5வதாக அவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய விருப்பம் என்னவென்றால், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். யார் அந்த உன்னதமானவர்?
அந்த உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும். இப்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக ஆச்சரியமாக அந்த சாத்தானுடைய உள்ளத்துல அவனுக்கு இருந்த விருப்பங்கள், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்கள் உள்ள ஆராதனை கூடத்தில் பருவத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். இப்பொழுது அவன் சொன்னான், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றால் என்ன? ஏசாயா 45வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, அவரை தவிர வேற ஒருவர் இல்லை. அவரே கர்த்தர். அவர் கர்த்தர் என்பதற்கு என்ன அடையாளம்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே கர்த்தர் என்பதற்கு பரிசுத்த வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன? இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் மிக அற்புதமான காரியத்தை சிந்திக்க இருக்கிறீர்கள். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்வார். ஆனால் அவரே கர்த்தர் என்பதற்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் என்ன? வேதம் சொல், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று. சூரியன் உதிக்கிற திசையிலோ, அது அஸ்தமிக்கிற திசையிலோ, அது அஸ்தமிக்கிற திசையிலோ அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இந்த இடத்தை பிடிக்கணும்னு வச்சா அவர்தான் கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. இப்ப கேட்கிற, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்வதற்கு அர்த்தம் என்ன? இப்பொழுது ஏசாயா 45வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏசாயா பக்தன், ஒளியை படைத்து, இவர் ஒளியை படைத்தவர், அவர் சிருஷ்டிகர். பிரியமானவர்களே, அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், வேறு ஒருவரும் தெய்வம் அல்ல, வேறு ஒருவரும் தேவன் அல்ல, அவர் ஒருவரே கர்த்தர். காரணம் என்னன்னா, அவர் தான் ஒளியையும் இருளையும் உண்டாக்கினவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்ப சாத்தான், லூசிபர் நினைத்தான், உன்னதமானவருக்கு ஒப்பாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சிருஷ்டிகராக இருக்க வேண்டும், நான் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க வேண்டும், அவர் நான் ஒருவரே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுமானால், அவர் ஒளியையும் இருளையும் உண்டாக்கினவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர் என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாத்தானுடைய 5 விருப்பங்கள், இந்த 5 விருப்பங்களையும் ஆண்டவர் அவனுக்கு நிறைவேற்றவில்லை. இந்த விருப்பம் நிறைவேற்றப்படாதனாலே பரலோகத்தில் கலகத்தை உண்டாக்கி தன்னோடு கூட 1/3 பங்கு தூதர்களை சேர்த்து கொண்டு அவன் கலகத்தை ஏற்படுத்தினாலே பரலோகத்திலே கூச்சலும் குழப்பமும், அமைதியாக இருந்த இடம், பரிசுத்தமாக இருந்த இடம், ஆராதித்துக் கொண்டிருந்த இடம், அந்த இடத்தை இந்த சாத்தான் ஒருவன் அவனுடைய விருப்பத்தினாலே, அவனுடைய ஆசையினாலே மோசம் போக்கினான். அதனால் இந்த பூமிக்கு, தாழ்ந்த பூமிக்கு அவன் தள்ளப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த பூமியில் வந்த சாத்தான் லூசிபர், அவன் ஏன் சபையின் மேல் கோபமாக இருக்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். பரலோகத்திலே அவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்படவில்லை, இந்த பூமிக்கு அவன் தள்ளப்பட்டால், இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் மேல் ஏன் அவன் கோபமாக இருக்கிறான்? தேவ பிள்ளைகள் மேல் அவன் ஏன் எரிச்சலாக இருக்கிறான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான்? கலகம் பண்ணி கொண்டிருக்கிறான்? ஏன் தேவ பிள்ளைகளை அவன் வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான்? எனக்கு அன்பான உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அதை சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். அவன் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் மேல அவன் கோபமாக இருக்கிறான் என்பதை குறித்து பாருங்கள். அவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான், அவன் ஜாதிகளை ஈனப்படுத்தினவன், அவன் தரையில விழ தள்ளப்பட்டான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவன் அகால பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். சாத்தான் லூசிபர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இப்பொழுது சாத்தான் ஏன் இந்த சபை மீது, தேவ பிள்ளைகள் மேல் கோபமாக இருக்கிறார் என்றால், யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி
பாதகனாய் இருக்கிறான். அவன் மனுஷ கொலை பாதகன். ஏன் இந்த லூசிபர், இந்த சாத்தான் மனுஷ கொலை பாதகனாக இருக்க வேண்டும்? அப்படியானால் அவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்படல ஒன்று. இரண்டாவதாக அவனுடைய விருப்பம் நிறைவேற்றப்படாமல் போனதுனால அவன் தேவன் மேல கோபமாக இருந்தது உண்மை. இப்போது அவன் ஏன் தேவ பிள்ளைகள் மேல கோபமாக இருக்கிறான் என்றால் அவனுடைய விருப்பத்தை எல்லாம் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நிறைவேற்றும்படியாக இருக்கிறார். அதனாலதான் தேவ பிள்ளைகள் மேல அவன் கோபமா இருக்கிறான். அவன் மனுஷ கொலை பாதகராக இருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப சாத்தானுக்கு தெரியுது, நான் எதெல்லாம் பரலோகத்துல அந்த தேவ சமூகத்துல நான் எதெல்லாம் விரும்பினேனோ அந்த 5 பெரிய காரியங்கள் அவன் விரும்பல. அந்த 5 விருப்பங்களை ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிறார், விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாக நான் அதை உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்லும்படியாக இருக்கிறது. வேகமாக கர்த்தருடைய வேதத்துக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த 5 சாத்தானுடைய விருப்பத்தை ஆண்டவர் சபைக்கு அவர் கொடுக்க இருக்கிறார். முதலாவதாக, நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். வானத்துக்கு ஏறுவேன் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த விருப்பத்தை ஆண்டவர் யாருக்கு நிறைவேற்றுகிறார்? முதலாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் சபையாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, மீதமான சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிற, தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த 5 சாத்தானுடைய லூசிபருடைய விருப்பத்தை நமக்கு தேவன் நிறைவேற்றும்படியாக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். லூசிபருக்கு கொடுக்கல, ஆனா நமக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், நாம் எவ்வளவு சுயாக்கியம் பெற்றவர்கள். வாசிங்க, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். என்ன ரட்சிப்புக்கு அழைத்தார்? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. இந்த மகிமையை அடைய வேண்டும் என்றுதான் சாத்தானுடைய விருப்பமாக இருந்தது. வானத்துக்கு ஏறுவன்னா வானம் அவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமையை அடைய வேண்டும் என்று நினைச்சா அந்த மகிமையை லூசிபருக்கு கொடுக்கல, பதிலாக தேவன் திருச்சபைக்கு கொடுக்கிறார். எந்த மகிமை? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக அவருடைய மகிமையை அடைய போகிறோம். இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். இந்த தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை அடைய போகிறார்கள். ஆகினாலே சாத்தான் இந்த தேவ பிள்ளைகள் மேல் மிகவும் மூர்க்கமாக, கோபமாக, மனுஷ கொலை பாதகனாக அவன் மாறினா. ஏன்னா அவன் விருப்பம் நிறைவேறல. அந்த விருப்பத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறபடினாலே, நமக்கு அதை வைத்திருக்கிறபடினாலே அவன் நம்மேல் கோபமாக இருக்கிறான். இன்றைக்கு புரிகிறதா பிரியமான தேவஜனமே? ஏன் நமக்கு போராட்டம் இருக்குது தெரியுதா? ஏன் நீங்க போராடி கொண்டிருக்கீங்க தெரியுதா? ஏன் சாத்தான் உங்க மேல மிக கோபமாக, எரிச்சலாக உங்க மேல அநேக உபத்திரவங்களை சோதனை கொடுத்தா தெரியுமா? நீங்க கிறிஸ்துவுடைய மகிமையை அடைய போறோம். நமக்கு அந்த மகிமையை தேவன் கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக சாத்தானுடைய விருப்பம், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இப்போ ஆண்டவர் அந்த பாக்கியத்தை சபைக்கு கொடுக்கிறார். எந்த சபை கொடுக்கிறார்? மீதமான சபை கொடுக்கிறார். எந்த மீதமான சபை கொடுக்கிறார்? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உடைய இந்த மீதமான திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த பெரிய வாக்குத்தத்தத்தை, இந்த பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த பெரிய விருப்பத்தை, சாத்தானுடைய விருப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன? நாம் வேதத்துல வாசிப்போம். வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இப்போ தெரிகிறதா? யாரெல்லாம் கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறார்களோ, பிசாசை ஜெயிக்கிறார்களோ, ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அவர்
அவரோடு கூட சிங்காசனத்துல உட்கார்வதற்கு நமக்கு தாங்க அந்த பெரிய பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். லூசிபருக்கு கொடுக்கல, தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இப்ப தெரியுதா பிரியமானவர்களே, இந்த சத்துருவாகிய சாத்தான் இந்த லூசிபர் ஏன் தேவ பிள்ளைகள் மேல் கோபமா இருக்க தெரியுமா? அந்த சிங்காசனத்துல உட்கார நினைச்சால, அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைக்க நினைச்சால, அந்த சிங்காசனத்துல உட்கார்கிற பாக்கியத்தை இந்த கடைசி காலத்துல இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகிய அது மீதமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அந்த விருப்பத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். மூன்றாவதாக, சாத்தானுடைய லூசிபருடைய உள்ளத்துல இருந்த விருப்பம் என்ன? வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விருப்பம் இன்னைக்கு யாருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாரு? எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். நீங்களோ மலையின் இடத்திற்கோ, சீயோன் மலை வடபுறம் ஆராதனை அந்த இடத்துக்கு, நீங்களோ சீயோன் மலை இடத்திற்கோ, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கோ, அந்த வடிவமான நகரம் இருக்கிறது, வடிவான நகரம் சீயோன் பர்வதம் எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதரிடத்திற்கும் என்ன செய்கிறோம் என்றால், அங்கே ஆண்டவர் நம்மை கொண்டு போக போகிறார். அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். எனக்கு அன்பானது எங்களுக்கு புரிகிறதா? சாத்தான் எதை விரும்பினான்? ஆராதனை கூடத்தில் பர்வத்தில் வீட்டுக்குள்ள நினைச்சான். அதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். நான்காவதாக, சாத்தான் நினைத்தான், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதங்களிலே ஏறுவேன். அது என்ன மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது அதை யாருக்கு தேவன் கொடுக்கிறார் பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். இதுதானங்க சாத்தானுடைய, இதுதான லூசிபருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிறார். என்ன ஆச்சரியம், என்ன பாக்கியம்! இதனாலதான் சாத்தான் ரொம்ப மூர்க்கமாக வெறி கொண்டு தேவ பிள்ளைகள் மேல அவன் மிகவும் கோபமாக கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் யாரை விழுகலாம் என்று வகை தேடி துரிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சாத்தானுடைய லூசிபருடைய 5 விருப்பங்களை தேவன் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிறார். இந்த மீதமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று சாத்தான் நினைத்தான். சாத்தான் விரும்பினார். அதை ஆண்டவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்யும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஐந்தாவதாக, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் உள்ளத்தில் சொன்னானே, அந்த உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தில் படித்தோமே. இப்பொழுது அந்த உன்னதமானவருக்கு யாரை ஒப்பாக வைக்க போகிறார் என்றால், லூசிபர் அல்ல, திருச்சபையில இருக்கிற மீதமான சபையில இருக்கிற கர்த்தருடைய கற்பனையை கடைபிடிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உடையவராக இருக்கிற இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும் என்று இருக்கிறார். என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே! வேதத்தை வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இப்பொழுது இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாவோம் என்று அறிந்திருக்கிறோம். சாத்தான் என்ன சொன்ன? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னானே இருதயத்துல. அந்த விருப்பத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், திருச்சபைக்கு கொடுக்கிறார், விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நாம் எவ்வளவு விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவாய் இந்த தேவனை நேசிக்க வேண்டும், நாம் எவ்வளவாய் இந்த தேவனுக்கு நாம் தொழுகை செய்ய வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என அன்பானவர்களே.
இந்த சாத்தானுடைய விருப்பம் 5 விருப்பம். அந்த 5 விருப்பத்தையும் ஆண்டவராகிய தேவன் இந்த மீதமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறுவேன். ஆண்டவர் நம்மை அவரோடு கூட உட்காரும்படியாக செய்ய இருக்கிறார். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவருடைய சிங்காசனத்துல நம்மை உட்காரும்படியாக அவரோடு கூட நாம் அமரும்படியான கிருபையை தேவன் கொடுக்கிறார். வரப்படவுள்ள ஆராதனை கூடத்தின் பருவத்தில வீட்டிருப்பேன் என்று தன் உள்ளத்திலே சொன்னானே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரோடு கூட அவரை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறோம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் என்று அந்த 4வது விருப்பத்தை ஆண்டவர் திருச்சபை விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படியாக தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உன்னதமானவருக்கு ஒப்பாவே தேவன் நம்மை அவருக்கு ஒப்பாக இருக்கும்படியாக அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளும்படியாக இருக்கிறார். என்ன பாக்கியம், என்ன ஆசீர்வாதம்! எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஆண்டவர் இந்த திருச்சபை கொடுத்திருக்கிறார். இந்த மீதமான சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறார். அந்த சாத்தான் எதெல்லாம் விரும்பினானோ அந்த 5 பெரிய விருப்பங்களை இந்த கடைசி நாட்களில சபை விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பிள்ளைகளே, இந்த 5 பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே! அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையை எடுத்து அந்த சிலுவையில ஒப்பு கொடுத்து சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை இந்த சபையில வைத்திருக்கிறார். இந்த மீதமான சத்தியத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்கிற கூட்டத்துல வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த சாத்தானுடைய இருதயத்தில் இருந்த இந்த 5 விருப்பத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். பிதாவுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பாக்கியம்! அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவனுக்கு நாம் இந்த மாலை வேளையில கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.